ரொம்ப கஷ்டம் இல்லை. பூனைக்கு பூனைன்னு பேர் வைக்கணும், குரங்கு குரங்குன்னு பேர் வைக்கணும், யானைக்கு யானைன்னு பேர் வைக்கணும். என்னடி பாக்குறீங்க? எலிக்கு எலி பேர் எவ்வளவு கஷ்டமான வேலை இல்லை பிரபாகர்? இதுவரை எப்படியோ வரவழிலிருந்து செலவுகள் செய்து வாழ்ந்திருந்தாய், இது ரொம்ப பொறுப்பு. வரும்போது 2 பால் பாக்கெட் வாங்கிடுவாங்க, வரும்போது கடையில வரும்போது காப்பி தூள் ஒரு பாக்கெட் வாங்கிடுவாங்க. உங்க அம்மா சொன்ன நீ கேட்ப. அதை விட டெய்லி போன் வரும், உன்னை ஸ்டேட்டஸ்ல வேறலாம் இருந்துச்சு, இப்ப ஸ்டேட்டஸ் தெரியுமா, வரும்போது 2 பால் கவர் வாங்கிடுவாங்க. சொல்லுங்க, என்ன அவனிடத்தில் கொண்டு வந்தார்? சொல்லுங்க, பிரபாகர் காயத்ரி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு அதை போட்டிருக்குது, எந்தெந்த பேரிட்டாலும் அது அவனுக்கு. திருமணம் என்பது ஒரு பொறுப்பு. நிறைய பேருக்கு அது இல்லை. இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை தெரியுமா? அன்னைக்கும் பொறுப்பு இல்லாம இருந்தா இன்னைக்கும் பொறுப்பே இல்லாம இருக்கிறான். மேரேஜ் ஆஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க 2 பேருக்குமே கவனிங்க, புரியுதா? உங்க 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. ஏன்டா வந்து இப்ப அண்ணாதுரை சொன்ன, திருமணம் என்பது ஒரு பெரிய முற்றுகிடப்பட்ட ஒரு கோட்டை. உள்ள இருக்கிறவன் எப்ப வெளியே போலான்னு பாக்குறான், வெளியே இருக்கிறவன் எப்ப உள்ள வரலான்னு பாக்குறான். புரியுதா உங்களுக்கு? இவர் உள்ள வந்திருக்கிறார், அவங்க 2 தம்பிங்களை எப்ப உள்ள போலான்னு பாக்குறாங்க. அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க எவ்வளவு பொறுப்புன்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் உங்க அம்மா அப்பா எல்லாம் வாங்கி போட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த அந்த காயத்ரி மெசேஜ் அனுப்பும், வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. புரியுதா புரியலன்னு தெரியல. ஸோ மேரேஜ் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் ஒருத்தர் சொன்னாரு, இந்த திருமணங்களை 3 ரிங்கு இருக்குதான். 3 ரிங்கு. ஒன்று வெட்டிங், ஒன்று என்கேஜ்மெண்ட் ரிங்கு, அது போட்டுக்கிறாரு அவரு. அப்புறம் வெட்டிங் ரிங்கு ஒன்று இருக்குது, அது இப்போ போடுவாங்க நினைக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று சஃபரின்னு ஒன்று இருக்குது, அது பின்னால கவனிங்க. ஆனால் அது ஆண்டு ஒன்று கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அந்த வருஷத்தை 100 படிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, அதுவே அதற்கு பேராயிற்று. கவனிங்க, நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், நீங்கள் செய்கிற ஒன்றை அப்படியே காலகாலமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன சொல்றீங்க அப்படியே கர்த்தர் நடத்துவார். அந்த வார்த்தையை போடுங்க, என்ன பேரிட்டானோ அப்படியே ஆயிற்று. கவனிங்க, உங்கள் பேர் விளங்கணும். ஆமேன். நீங்க எங்க இருந்தாலும், அமெரிக்காவுக்கு போனாலும் ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் உங்க பேர் விளங்கணும். அதான் பேர் சொல்லும் பிள்ளைன்னு சொல்றாங்க. So marriage as a அதாவது இன்ஸ்டிடியூஷன். 2வது, அந்த திருமணத்தை ஆண்டவரே பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். God's intervention. நான் தமிழ்ல போடுவாங்க, அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். பாருங்க அந்த பொறுப்பேற்று 11ஆம் வசனம், 21ஆம் வசனம். God intervenes. தேவன்